கல்யாண தரகர் சொன்ன மாதிரி சுந்தருக்கு பொண்ணு பார்க்க எல்லாரும் குடும்பத்தோட அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. டேய் சுந்தர், பொண்ணு பாருடா. ஐயோ, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு பாட்டி. டேய், நீ ஆம்பளை பையன்டா, நீ வைக்கப்பட்டா எப்படி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தலையை தூக்கி ஒரு வாட்டி பொண்ணை பாரு. அதுக்கப்புறம் சுந்தர் பொண்ணை பார்த்தான். சுந்தர் தலையை தூக்கி பார்த்த உடனே அங்க ஒரு அழகான பொண்ணு இருந்தா. பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா. சுந்தர் ஆசைப்பட்ட மாதிரியே பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாவும் வெள்ளையா ஒல்லியா இருந்தா. கல்யாண பொண்ணு பார்த்த சுந்தருக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. பாட்டி, இந்த பொண்ணு பார்க்க அப்படியே என் டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரியே இருக்கா. அப்பனா உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்காடா? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. அப்பனா ரொம்ப சந்தோஷம். பையனுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. சுந்தர், இதுக்கு மேல நீ இங்க இருக்க வேண்டாம், வீட்டுக்கு கிளம்பு. நாங்க இங்க இருந்து மற்ற விஷயம் எல்லாத்தையும் பேசிட்டு வரோம். அது இல்லம்மா, பொண்ணு கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். டேய், அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெய்லியும் பேசுக. இப்ப கிளம்பு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் சுந்தர் அங்கிருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் கல்யாண பொண்ணோட அப்பா இப்படி சொன்னாரு. சம்மந்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சம்மந்தி. என் பெரிய பொண்ணுக்கு பதிலா சின்ன பொண்ணை புடவை கட்டி அலங்காரம் பண்ணி நிக்க சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நாங்களும் செஞ்சிட்டோம். ஆனா மாப்பிள்ளைக்கு என் சின்ன பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சே. ஆனா நீங்க அவருக்கு கல்யாணம் பேசுனது என் பெரிய பொண்ணு தானே. நாளைக்கு கல்யாணத்தப்ப பொண்ணு மாறிடுச்சுன்னு மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனை பண்ணுவாரு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அந்த விஷயத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரதட்சணை பத்தி மட்டும் யோசிங்க. நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி சம்பந்தி. எங்க சொத்துல 3/4 என் பெரிய பொண்ணுக்கு தான். நீங்க சொன்ன மாதிரியே உங்க சொத்துல 3/4 பங்க எங்களுக்கு எழுதி கொடுங்க. நாங்க சொன்ன மாதிரி எங்க புள்ள கையால உங்க பெரிய பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். சரிங்க சம்பந்தி. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.